சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது யோகி ஸ்ரீராம் சுரத்குமார். விசிறி சாமியார் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டவர் இவர். இவர் பிறந்தது 1918 வருடம் டிசம்பர் 1 காலயுக்தி வருடம் கார்த்திகை மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம் அன்று. பிறந்த இடம் உத்தரப்பிரதேசம், பீகார் பகுதியில் இருக்கும் பலியா மாவட்டம் பரியா தாலுக்கில் உள்ள நர்தரா என்ற குக்கிராமம். பெற்றோர்கள் ராம்தத் குவார், குசம் தேவி தம்பதியினர். இவருக்கு சூட்டப்பட்ட பெயர் ராம் சுரத் குவார். குவார் என்றால் ராமர் மீது தீவிர பக்தி உடையவர் என்று அர்த்தம். குவார் என்ற பெயர்தான் பின்னாளில் குமார் என்றாகிவிட்டிருக்கிறது. இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட 2 நிகழ்ச்சிகள் இவருக்குள் மிக பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியது. ராம் சுரத் குமாருக்கு 12 வயது இருக்கும் போது ஒரு நாள் இவருடைய தாயார் இவரிடம் வீட்டின் புறத்தே இருக்கும் கிணற்றடிக்கு போய் தண்ணீர் இறைத்து வரும்படி சொன்னார்கள். இவர் கிணற்றடிக்கு சென்று தண்ணீர் இறைக்கையில் எதிரே கிணற்று சுவர் மீது ஒரு சிட்டுக்குருவி வந்து அமர்ந்தது. அது எங்கே எச்சமிட்டு விடுமோ என்று நினைத்த ராம் சுரத் தன்னையும் அறியாமல் கையில் இருந்த வாளியை கிணற்றில் ஓங்கி அதனை வீசி அடிக்க கயிற்றின் நுனிப்பட்டு குருவி மாண்டது. இறந்துவிட்ட குருவியை கையில் எடுத்தவர் கண்களில் நீர் பெருக அதை கங்கை ஆற்றில் விட்டார். அதனை முன்னிட்டு ஏற்பட்ட சோகம் அவர் வாழ்க்கையின் போக்கையே மாற்றிவிட்டது. உயிர்களின் மீது ஒரு இரக்கத்தை ஏற்படுத்தியது. இன்னும் ஒரு நிகழ்ச்சி, ராம் சுரத்குமாருக்கு 16 வயது நடந்து கொண்டிருக்கையில் இவர் வீட்டை விட்டு வெளியேறி காசிக்கு போய் காசி விஸ்வநாதரை தரிசித்த போது அங்கே இவருக்கு இறையருள் கிடைத்தது. அதன்பின் தன் வீடு திரும்பியவர் தம் படிப்பை தொடர்ந்தார். பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு அனைத்தையும் முடித்து ஆசிரியராக பணிபுரிந்தார். உலக வாழ்வில் மனம் ஈடுபடவில்லை. சாதகர்களை மனம் நாடியது. கங்கை நதி அமைந்திருக்கும் ஊருக்குள் ஒன்றான நர்தராவிற்கு வந்து சாதுக்களின் சேவை செய்து வந்த ராம் சுரத்குமார் அவர்கள் மூலமாக ஞானிகள், மகான்கள், சித்தர்கள் ஆகியோரை பற்றி தெரிந்து கொண்டார். 1947 முதன்முறையாக திருவண்ணாமலை வந்தவருக்கு பகவான் ஸ்ரீ ரமணரின் தரிசனம் கிடைத்தது. புதுச்சேரியில் அரவிந்தரை தரிசனம் கண்டார். கேரளாவில் ராமதாசரை தரிசித்தார். பின்னர் காசி சென்றார். 1948 மறுவருடமே மீண்டும் திருவண்ணாமலைக்கு வந்தபோது இந்த முறை புன்முறுவல் மட்டுமே தீட்சையாக கிடைத்தது. பின்னர் இமயமலை யாத்திரை சென்றிருந்த வேளையில் ரமணரும் அரவிந்தரும் முக்தி அடைந்த செய்தி கேட்டு மனம் வருந்தியவர் 1952 கேரளா கஞ்சங்காட்டிற்கு போய் ராமதாசரை கண்டு வணங்கி அவரை குருவாக ஏற்று அவரிடம் உபதேசம் பெற்றார். ராமதாசரின் மூலமந்திரத்தின் மூலம் அவருக்குள் பக்தி பரவசம் பாய ஞானம் பெற்றார். அதன் பின்னர் ஏற்பட்ட ஆன்மீக தேடலை தொடர்ந்து சாதகர் சாநித்தியத்தை பெற்றார். அன்று முதல் ராம் சுரத் குமாராக இருந்தவர் யோகி ராம் சுரத் குமார் என்று அழைக்கப்பட்டார். அங்கே கஞ்சங்காட்டில் ஆனந்தாசிரமத்திலேயே ராமதாசரின் சீடராகவே தொடர்ந்து இருக்க விரும்பியவரை
குரு வெளியிடத்தில் உன் பணியை தொடர்வாயாக என்று பணிக்க, அதன் பொருட்டு இல்லறத்தை துறந்து துறவரத்தை மேற்கொண்ட யோகி 1959 நிரந்தரமாக திருவண்ணாமலைக்கு வந்து தங்கினார். திருவண்ணாமலைக்கு வந்தவர் ராமநாமம் ஜபித்தார். உலகோர் இவரை அறிந்தனர். இவர் சித்து விளையாட்டுகள் எதுவும் செய்வதில்லை. அதெல்லாம் வீண் என்பார். தம்மை ஒரு பிச்சைக்காரன் என்று அடிக்கடி கூறிக்கொள்ளும் இவர், இந்த பிச்சைக்காரனுக்கு 3 தந்தையர் ஆன்மீக அறிவை வளர்த்தனர். அதாவது அரவிந்தர் ஆரம்பித்தார், ரமணர் வளர்த்தார், ராமதாசர் நிறைவு செய்தார் என்று கூறுவார். அழுக்கு துணி, மடிப்பு தார்பாய்ச்சி வேட்டி, அழுக்கு ஜிப்பா, மேலே போர்த்திய போர்வை, தலையில் தலைப்பாகை, முகத்தில் பழுப்பேறிய தாடி மீசை, ஜரிகை போட்ட சிவப்பு துணி முண்டாசு, ஒரு கையில் விசிறி, ஒரு கொட்டாங்குச்சி, சின்னதாக ஒரு மூங்கில் கோல், நியூஸ் பேப்பர் மூட்டைகள், ஆஜானுபாகுவனான உயரம், அட்டகாசமான சிரிப்பு, குறும்பு பார்வை, வாகனங்களை கண்டால் மிரளும் சுபாவம், கொட்டாங்குச்சியில் ஊற்றிய தேநீரை உறிஞ்சி குடிக்கும் வழக்கம், கால் மேல் கால் போட்டபடி சிகரெட்டை ரசித்து பிடிப்பது, ஸ்ரீராம ஜெயராமா என்று ஆடுவது, பாடுவது, குதிப்பது, இதெல்லாம் இவரது சுபாவம். ஆரம்பத்தில் திருவண்ணாமலை ரயில்வே லைனுக்கு கிழக்கே இருந்த புன்னை மரம், இங்கு அமர்ந்து இவர் ராமநாமாவளி செய்வார். இப்போது அந்த மரம் இல்லை. தேர்ப்படிக்கட்டு, சுடுகாட்டு வெட்டவெளி, இங்கெல்லாம் தங்கி இருந்தவர் 1977 பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க சன்னதி தெருவில் இருந்த வீட்டில் குடியேறினார். அங்கே இவரது ஒவ்வொரு தரிசனத்தின் போதும் நிறைந்தது பக்தர்கள் கூட்டம். தன்னை பிச்சைக்காரன் என்றும் அண்ணாமலையாரை தந்தை என்றும் அழைப்பது இவரது வழக்கம். இவரது சேவையாளர் ஒருவர் இவருக்கு ஆசிரமம் அமைக்க இவரிடம் அனுமதி கேட்டபோது, விருப்பப்பட்டால் வருவேன் என்ற நிபந்தனையுடன் ஒப்புக்கொண்டு அங்கே சென்றபோது வியந்து போய், அட, அந்த கால அக்ரஹாரம் என்றார். இவருடைய ஆசிரமத்திற்கு அக்ரஹார கொள்ளை என்று பெயர் வந்தது இப்படியாகத்தான். அண்ணாமலையார் கோவிலே வீடு, கம்பத்து இளையனார் சன்னதியே தியான மேடை என்றிருந்த யோகி இப்போது ஆசிரமத்திற்குள் இறைவனே நேரில் வந்து பேசும் சித்தராக விளங்கியவர் இவர். காலம் கனிந்தது. பருவங்கள் பறக்கத் தொடங்கின. நாட்கள் நகர்ந்தன. திருவண்ணாமலை பகுதியில் யோகி தங்கியிருந்த அந்த இடமே மறையும் அளவுக்கு பக்தர் கூட்டம் நிரம்பி வழிந்தது. பக்தர்களின் பாவகர்மங்களை தான் சுமந்து கொண்ட யோகியின் உடல் நலம் கெட்டது. ஓடியாடி ராமநாம ஜபம் சொன்னவர் படுத்த படுக்கையில் இருந்தபடி ராமநாம ஜபம் சொன்னார். திருவண்ணாமலை கடவுளின் குழந்தையான யோகி ராம் சூரத் குமார் 2001 பிப்ரவரி 20 அதிகாலை 3:19 மணிக்கு முக்தி அடைந்தார். திருவண்ணாமலைக்கு தென்பாகத்தில் ரமண ஆசிரமத்திற்கு எதிரில் உள்ள சாலையில் சென்றால் அதன் கடைசியில் ஆசிரமம் உள்ளது. அதனுள் உள்ள மிகப்பெரிய கூடத்தில் விசிறி சாமியார் என்று அழைக்கப்படும் யோகி ராம் சூரத் குமாரின் சமாதி மேடை உள்ளது. மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.